வணக்கம். ஏப்ரல் 24ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்திருக்கு. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மிக்ஸ்டாக இருந்திருக்கு. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.2% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி 0.3% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம காலையில் 11:30 மணி அளவில். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். சைனாவிலிருந்து வரக்கூடிய ஏசி கம்ப்ரஸருடைய இறக்குமதி விதிகளை அரசு எளிதாக்குவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. உள்ளூரில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அதனால் சைனாவிலேருந்து வரக்கூடிய 2 டன் வரைக்குமான ஏசி கம்ப்ரஸருடைய இறக்குமதி விதிகளை அவங்க எளிதாக்குவாங்கன்ற எதிர்பார்ப்பு. இதை வரவேற்றிருக்கிறாங்க பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் ஏசி உற்பத்தியாளர். பிஜி எலக்ட்ரோபிளாஸ்டுடைய மேனேஜிங் டைரக்டர் பேட்டி கொடுத்துருக்கிறார் எக்கனாமிக் டைம்ஸில். அதில் அவர் இது வரவேற்றிருக்கிறாரு. யூபிஎஸ் இந்தியாவுடைய ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் அண்ட் ஏஷியா பெசிபிக் ஈக்விட்டி ஸ்ட்ராட்டஜியில் இந்தியாவுடைய ரேட்டிங்கை அண்டர் வெயிட்லேருந்து நியூட்ரலாக உயர்த்தி இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு பிடித்தது சைனா மார்க்கெட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ரிஸ்க் ரிவார்டு அங்கே பெட்டராக இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அவங்க சொல்லியிருக்கிற சில காரணம் சைனாவை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு லோவர் வேல்யூவேஷன்ஸாக இருக்காங்க. அது மட்டும் இல்லப்போ இப்போது யூஎஸ்ஏவுடனான அந்த போர்னால, வரி போர்னால அவங்க ஸ்டிமுலஸை அறிவிப்பாங்க சைனாவில். அதனால் அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகள் பயன்பெறும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க யூபிஎஸ். பஜாஜ் ஃபினான்ஸ் நேற்று ஸ்டாக் ஸ்பிளிட் மற்றும் போனஸ் குறித்த அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஏப்ரல் 29ஆம் தேதி போனஸ் மற்றும் ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து முடிவெடுக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. 4% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ சேர நேரத்தில் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் என்னென்னா, பஜாஜ் ஃபினான்ஸ் கடைசியாக போனஸ் அறிவித்தது 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில். என்ஹெச்பிசி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. உத்தரப்பிரதேஷில் சோலார் பார்க் அமைக்கிறாங்க 797 கோடி ரூபாய்க்கு. மேக்ஸ் எஸ்டேட்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க புலுவார்ட் ப்ராஜெக்டில் 100% ஸ்டேக் வாங்குவதற்கு என்சிஎல்டி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. நோய்டாவில் இருக்கக்கூடிய டெல்லி ஒன் கம்பெனி அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க இன்சால்வன்சி மற்றும் பேங்கரன்சி கோடு வழியாக. இந்த ப்ராஜெக்ட் வழியாக அவங்களுக்கு 2000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. சேல்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ப்ராஜெக்டில். அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் அவங்களுக்கு ரெண்ட் வழியாக 120 கோடி ரூபாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. பயோகான் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனி 4500 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எந்த வழியாக பண்ண போகிறதா இன்னும் அவங்க தெளிவுபடுத்தலை. 4500 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ண இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்துஸ்தான் யூனிலீவர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 24 ரூபாய். கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 2464 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 4% விழுந்திருக்கு. மணி கண்ட்ரோல் நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 2470 கோடி ரூபாய். ரெவென்யூ 3.5% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 15979 கோடி ரூபாய். மணி கண்ட்ரோல் எதிர்பார்த்தது 15133 கோடி ரூபாய். டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு சில புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டுக்கு பிறகு. ஜேபி மார்கன் தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸையும் உயர்த்தி இருக்கிறாங்க. முன்னர் இருந்தது 970, இப்போ 1100 உயர்த்தி இருக்கிறாங்க. ஆனால் நேற்றே க்ளோசிங் 1150 இருந்தது. ஜெஃப்ரிஸ் டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறாங்க ரேட்டிங்கை. பையிலிருந்து ஹோல்டாக குறைச்சிருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸ் 1100. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் மே 3ஆம் தேதி அறிவிக்க இருக்கிறாங்க. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 3% அதிகரித்தது. குவார்ட்டர்லி ரிசல்ட் தான் காரணம்னு சொல்லியிருக்கிறாங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 15 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும். நெட் ப்ராஃபிட் 396 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 3242 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு. மர்ஜர் குறித்தான அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க கம்பெனி. அர்கா இன்ஃபோசெக் பிரைவேட் லிமிடெடை பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸுடன் இணைப்பதற்கு கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க.
ஆக்சிஸ் செக்யூரிட்டி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷனுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 157, ஸ்டாப் லாஸ் 128. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டாரன் ஃபார்மாக்கு பை ரேட்டிங் டார்கெட் 3650, ஸ்டாப் லாஸ் 3230. சிடிஎஸ்எல் லிமிடெடுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1560, ஸ்டாப் லாஸ் 1295. எம்கோ எலிகான் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹5 குவார்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிடைத்த டேட்டா. ஸ்டாண்டர்லோன் பேசிஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் குவார்டர் ஆன் குவார்டர் 140% அதிகரிச்சிருக்கு, ₹15 கோடி. டோட்டல் இன்கம் ₹68 கோடி, குவார்டர் ஆன் குவார்டர் 41% அதிகரிச்சிருக்கு. சமாய் ஹோட்டல்ஸ் இன்றைக்கி இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 10% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்பில் ஒரு அப்டேட்டும் இருக்குது. ஜிஐசியுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க, ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிஐசி முதலீடும் செய்கிறாங்க. ₹752 கோடி முதலீடு செய்கிறாங்க. அதில் பெரும்பாலும் கிட்டத்தட்ட ₹603 கோடி வந்து கடன் அடைப்பதற்கு பயன்படுத்த போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. சமாய் ஹோட்டல்ஸ் இன்றைக்கி இன்ட்ராடேல 10% அதிகரித்தது. எல்டிஐ மைண்ட்ரிக்கு கோல்ட்மேன் சாக்ஸ் தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டுக்கு பிறகுன்றது என்னுடைய புரிதலுங்க. ஆனால் டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 4500, இப்போ கொடுத்துருப்பது 4210. லூப்பின் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. ஏடிபிகேடி ஆட்டோசோமல் டாமினன்ட் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மருந்து நாக்பூர் ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. மேக்ஸ் இந்தியா லிமிடெட் ரைட்ஸ் இஷ்யூக்கான தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூ வழியாக ₹125 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. அவங்க நிர்ணயித்திருக்கிற விலை ரைட்ஸ் ஷேருக்கு ₹150. நேற்று க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிடும்போது 33% குறைவாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ 19. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் இலவசமாக வழங்கப்படும் 100 ஈக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருந்த ரெக்கார்ட் டேட் படி இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை பயன்படுத்தி ரைட் ஷேரை வாங்கணுமா வாங்க வேண்டாம்ன்றது நாம் முடிவு செய்து கொள்ளலாம். ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 29. எப்போ ஓப்பன் ஆகுது ரைட்ஸ் இஷ்யூ? மே 7 எப்போ முடிவுக்கு வருது? மே 22. ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன் கடைசி நாள் மே 16. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அறிவிச்சாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிய நாம் சில விஷயங்களை செய்ய வேண்டும். செய்யாமல் விட்டோன்னா நம்ம நஷ்டத்தில் இருப்போம். ரைட்ஸ் இஷ்யூ குறித்தான வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜென்சால் இன்ஜினியரிங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருந்தாங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து. என்ன செய்தி? ஜென்சால் இன்ஜினியரிங் ப்ரொமோட்டர்ஸ் இடையே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விசாரணை நடத்துவாங்க. அது வந்து மகாதேவ் ஆப் கேஸ் சம்பந்தமாக தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ள வராங்க. ஜென்சால் இன்ஜினியரிங் ப்ரொமோட்டர்ஸ்க்கும் இந்த மகாதேவ் ஆப் கேஸுக்கும் சம்பந்தம் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. அதனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து உள்ள வந்து இவங்க 2 பேரையும் விசாரணை செய்வாங்க, ப்ரொமோட்டர்ஸை விசாரணை செய்வாங்கன்ற ஒரு செய்தி இருந்தது. அது குறித்து இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க ஜென்சால் இன்ஜினியரிங். இதுவரைக்கும் வந்து எந்த நோட்டீஸும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கிட்ட இருந்து வரல. அதே போல் ப்ரொமோட்டர்ஸ்க்கும் அந்த மகாதேவ் ஆப் கேஸ்க்கும் சம்பந்தம் இல்லைன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பத்திரிகையில் வந்த செய்தி வந்து முற்றிலும் தவறானது, அது ஸ்பெகுலேட்டிவாக இருக்குன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஜென்சால் இன்ஜினியரிங். நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இன்ட்ராடேல 4% விழுந்தது. நம்ம காலையில் 11:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. எல்டிஐ மைண்ட்ரி வாலட்டைலாக இருந்தது, 1% பாசிட்டிவ், பிறகு 2% நெகட்டிவ். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் 4% அதிகரித்தது. தைரோகேர் டெக்னாலஜிஸ் கலக்கி இருக்கிறாங்க, 20% அதிகரித்தது. 361 மேம் 3% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. ராலிஸ் இந்தியா 5% விழுந்தது இன்ட்ராடேல. டால்மியா பாரத் 5% அதிகரித்தது. தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, 9% அதிகரித்தது இன்ட்ராடேல. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.